ओम नारायणः परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஸ்ரீமத்பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினஹ க்ஷத்ரியாः பார்த்த லபந்தே யுத்தமீதృశம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சோக மோகம் நீங்குவதற்காக ஆத்ம ஞானத்தை, ஆத்ம தத்துவத்தை எடுத்து உபதேசித்தார். பிறகு சாமான்யமான தர்ம திருஷ்டியில் பார்த்தாலும் யுத்தம் செய்வதுதான் சரியானது, உன்னுடைய கடமை அது என்று அந்த கோணத்திலும் சொன்னார். அதனால் தத்துவ கோணத்திலும் ஆத்மா அழிவில்லாதது, ஆகவே அழியக்கூடிய உடல்களை குறித்து வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. தர்ம திருஷ்டியில் பார்த்தாலும் நீ க்ஷத்ரியனாக இருக்கிறாய், தர்மத்திற்காக யுத்தம் செய்வது என்பது க்ஷத்ரியனுடைய தர்மம், கடமை, அதை நீ செய்வாயாக. அதனால் தர்மம் உன் பக்கத்தில் இருக்கிறதுனால நீ தர்மம் யுத்தம் பண்ணுறதுங்கிறது சரியானது தான். அவன் சுத்தம் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணதுக்கு காரணம் யுத்தத்துக்கு எதிராக வந்திருக்கக்கூடியவர்கள் தனது உறவினர்கள்ங்கிற அந்த கோணம்தான். ஆனால் யுத்தம் பண்ணுறதுல அவனுக்கு விருப்பம் இல்லைங்கிறது இல்லை. அது இருந்தால் சன்னியாசை போன்னு விட்டுருப்பார். யுத்தம் பண்ணுறதுல அவனுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் யுத்தத்திற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் என்பது தான் அவனுடைய குழப்பம். அதனால் பகவான் இங்கே சொந்த வெறுப்புகளை விட தர்ம அதர்மம் என்பது தான் முக்கியம். தர்மம் உன் பக்கத்தில் இருக்கிறதுனால நீ தர்மம் நியாயம் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால யுத்தம் பண்ணுறது தான் சரியானது என்று தர்ம திருஷ்டியிலும் தெளிவுபடுத்துகிறார். அதுக்கப்புறம் க்ஷத்ரியனாக இருக்கிறவனுக்கு யுத்தம் பண்ணுறதுனால ஸ்வர்க்கமானது கிடைக்கின்றது. தர்மத்திற்காக யுத்தம் பண்ணுகின்ற பொழுது அவனுக்கு ஸ்வர்க்கமானது திறந்திருப்பதாக இருக்கின்றது. அதான் 32வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 32வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் முடிந்தது. அடுத்த ஸ்லோகம் 33வது ஸ்லோகம், அதற்கான அவதாரிக்கை. ஏவம் கர்த்தவ்யதா பிராப்தம் அபி. படிக்கலாம். ஏவம் கர்த்தவ்யதா பிராப்தம் அபி. இவ்வாறு செய்ய வேண்டியது உன்னுடைய கடமையாக இருந்தாலும், யுத்தம் பண்ணுறது என்பது உன்னுடைய கடமையாக இருந்தாலும், அதாவது இந்த யுத்தம்ங்கிறது உன்னுடைய கடமையாக உன்னுடைய கடமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கிறதுனால நீ யுத்தம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த யுத்தத்தை செய்யாமல் விடுவதனால என்ன கேடு வரும் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். 33வது ஸ்லோகம் படிக்கலாம். அத சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. அத சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. பதார்த்தம் அத அத்தன பிறகு என்று அர்த்தம். இந்த இடத்துல ஸ்வர்க்கம் என்பது உனக்கு யுத்தத்தினால்
க்ஷத்ரியனுக்கு தர்மத்திற்காக யுத்தம் பண்ணி மரணத்தை அடைந்தால் அவனுக்கு சொர்க்கமானது கிடைக்கும். அப்படி யுத்தம் பண்ணாமல் விட்டால் சொர்க்கம் என்பதை தர்மத்தை காத்தல் என்பதை தவற விட்டதுனால சொர்க்கம் கிடைக்காமல் போகும் என்பது மட்டும் அல்ல. அதன் பிறகு அதற்கு மேலும் துவம் தர்மியம் இமம் சங்கிராமம் ந கரிஷ்யசி சேத். துவம்னா நீ, தர்மியம்னா தர்மத்திலிருந்து நழுவாதது. தர்மத்திலிருந்து நழுவாததற்கு தர்மியம்னு பேர். தர்மத்திலிருந்து விலகாதது, தர்மத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். அதனால் தர்மத்தோடு கூடிய இந்த யுத்தத்தை, தர்மமான இந்த யுத்தத்தை, தர்மத்திற்கான இந்த யுத்தத்தை, இமம் சங்கிராமம். சங்கிராமங்கிறது யுத்தத்துக்கு இன்னொரு பெயர், இன்னொரு சப்தம். அதனால் சங்கிராமம்னா இந்த யுத்தத்தை, தர்மத்தோடு கூடிய இந்த யுத்தத்தை, தர்மத்திற்கான இந்த யுத்தத்தை ந கரிஷ்யசி சேத், செய்யாமல் போவாயாகில், செய்யாமல் விட்டுவிட்டால், உன்னுடைய சொந்த வெறுப்பின் காரணமாக நீ உன்னுடைய கடமையை செய்யவில்லை என்றால், ததக ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாப்பம் அவாப்சியசி. அதனாலே அப்படி செய்யாமல் விட்டதனால ஸ்வதர்மத்தையும் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும், கீர்த்திங்கிறது புகழ்ச்சிங்கிறது இல்லை, புகழ் என்பது உன்னுடைய தர்மத்தை விட்டு நழுவுதல் என்பதையும், அப்புறம் புகழிலிருந்து கீழிறகுதல் என்பதோடு பாப்பம் அவாப்சியசி, பாபத்தையும் அடைவாய். அதனால் உன்னுடைய தர்மத்தை நீ செய்யாமல் போகிற, அதனால் கிடைக்கக்கூடிய புகழானது கிடைக்காமல் போகும். அது மட்டும் இல்லை, அதனால் சொர்க்கம் கிடைக்கிறதுங்கிற சொர்க்கமும் கிடைக்காமல் போகும். சொர்க்கம் போனாலும் பரவாயில்லை, நரகத்துக்கு போவேன்னா. அதனால் பாப்பமானது கிடைக்கும். சில சமயங்களில் நல்லது கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, துன்பம் இல்லாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறோமே. இங்கே என்னென்ன, நல்லது கிடைக்கலைங்கிறது மட்டும் இல்லை, உன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டதுனால, உன்னுடைய கடமையை செய்யாமல் விட்டதுனால உனக்கு பாப்பமானது ஏற்படும். அதனால் வரக்கூடிய துன்பங்களை அனுபவிப்பாய், அடைவாய். ஆகவே நீ யுத்தத்தை பண்ணித்தான் ஆகணும். அதான், ஆகவே யுத்தம் பண்ணுறதுக்கான நியாயம் இருக்கின்றது. அதான் சொல்கிறேன். அதனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்கிறதுனால ஒரு நன்மை ஏற்படுகிறது. செய்யாமல் விடுறதுனால அந்த நன்மை வராமல் போகிறது மட்டும் இல்லை, தீமையும் வருகின்றது. அதனால் அதையும் யோசிக்கணும். குளிக்கிறதுனால உடம்பு தூய்மை அடைகிறதுனா, குளிக்காமல் போனால் என்னன்னா அழுக்கு அதிகமாகும். குளிக்க வேண்டிய கடமைங்கிறது இருக்கின்றது. பாஷ்யம். அத்தச்சேத் त्वम् इमं धर्म्यं धर्मात् अनपेतं संग्रामं युद्धं न करिष्यसि चेत् ततः तत् अकरणात् स्वधर्मं कीर्तिं च महादेवादि समागमनिमित्तां हित्वा समागमनिमित्तां हित्वा केवलं पापम् अवाप्स्यसि. अथचेत, अथचेतங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? விளக்கம் கொடுத்து, அத்தங்கிறதுக்கு துவம் இமம் தர்மியம் தர்மாத் அனபேதம் சங்கிராமம் யுத்தம் ந கரிஷ்யசி சேத்னா, எதை செய்யவில்லை என்றால், தர்மத்திலிருந்து நழுவாத இந்த யுத்தத்தை நீ செய்யவில்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். அதனால் அதனை விட்டால், செய்யாமல் விட்டு விட்டால், செய்யாமல் விடுவாயே ஆனால், யுத்தம் செய்யாமல் நின்று விடுவாயே ஆனால், இமம் தர்மியம், தர்மியம்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். தர்மாத் அனபேதம், தர்மத்திலிருந்து நழுவாதது, விலகாதது. அனபேதம், அதனால் தர்மத்துக்கு விரோதமாக இருந்தால் ஒன்று செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தர்மத்துக்கு விரோதமான காரியம் இல்லை, உனக்கு இது தர்மம், அதனால் நீ இது செய்து தான் ஆகணும். தர்மாத் அனபேதம். சங்கிராமம், சங்கிராமம்னா யுத்தம். ந கரிஷ்யசி, செய்யவில்லை. கரிஷ்யசி செய்யவில்லை என்றால், ததக,
தத் அகரணாத், ததகன என்னது, தத் அகரணாத், அதை செய்யாத காரணத்தினால், செய்ய வேண்டியதை செய்யாத காரணத்தினால், ஸ்வதர்மம் கீர்த்திம் ச, ஸ்வதர்மத்தையும் கீர்த்தியையும். என்ன கீர்த்தி, மகாதேவாதி சமாகம நிமித்தாம் கீர்த்திம் அப்படின்னு போட்டுக்கணும். மகாதேவாதி சமாகம நிமித்தாம் கீர்த்திம். மகாதேவன் சிவபெருமானே வந்து அவரோட யுத்தம் பண்ணி அப்புறம் பாசுபதாஸ்திரம் வாங்கியிருக்கிறான். அதனால் தபஸ் பண்ணி சிவபெருமானே நேராக வர வச்சு அவர் ஒரு பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறார், பெரிய ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் அவனுக்கு ஒரு புகழ் இருக்கின்றது, அதான் புகழ். அதனால் மகாதேவாதி, இப்படி மகாதேவனே வந்து ஈஸ்வரனே நேரடியாக வந்து காட்சி கொடுத்து ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படின்னா தர்ம விரோதமான ஒருவனுக்கு கொடுப்பாரானா? பகவானே வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறார், தேவேந்திரன் நிறைய ஆயுதங்களை கொடுத்துருக்கிறான், ஈஸ்வரன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதனால் ஒரு பெரும் புகழ் இருக்குது. ஈஸ்வரன்ட்டே ஆயுதம் வாங்கினவன் அப்படின்னு பெரும் புகழ் இருக்குது. அந்த புகழை எல்லாம் ஹித்வா அழித்துவிட்டு கொன்றுவிட்டு கேவலம் பாப்பம் அவாப்சியசி, இதெல்லாம் போயிடும். கடைசியாக மிச்சமாக என்ன இருக்கும்னா பாப்பம் தான் இருக்கும். அதனால் பாப்பத்தை நீ அடைவாய். இந்த தர்மத்துடன் கூடிய உன் சொதர்மமாகிய தர்ம யுத்தத்தை செய்யாவிடில், யுத்தம் செய்யாததினால் உன்னுடைய சொதர்மத்தையும் விட்டு நீ மகாதேவன் முதலியவர்களுடன் யுத்தம் செய்து அடைந்த கீர்த்தியையும் விட்டு கேவலம் பாப்பத்தையே அடைவாய். சுந்தராஜ சர்மாவுடைய தமிழாக்கம். இனி இந்த நியாயமான யுத்தத்தை நீ செய்யாவிடில், அதனால் ஸ்வதர்மத்தையும் புகழையும் இழந்து பாவத்தை அடைவாய். அது பொழிப்புரை. விளக்க உரை. இனி தர்மத்தை விட்டு நீங்காததும் உனக்கு விதிக்கப்பட்டதுமாகிய இந்த யுத்தத்தை நீ செய்யாமற் போனால், அதனால், அதாவது அதனை செய்யாமையினால், ததகங்கிறதுக்கு அதனை செய்யாமையினால் நீ ஸ்வதர்மத்தையும் விட்டு சிவபிரான் முதலானோரை எதிர்த்தலால் ஆகிய புகழையும் இழந்து பாப்பம் ஒன்றையே அடைவாய். அப்புறம் அடுத்த பாட்டு. அதில் பாப்பம் வரும், புகழ் போகும், பாப்பம் வருங்கிறது மட்டும் இல்லை, இகழும் வரும் என்பதை சொல்கிறார். இந்த லோகத்திலே பாப்பங்கிறது மறுபிறவியில் வர்றது. அதில் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் கிடைக்கும் யுத்தம் பண்ணான்னு சொன்னார். யுத்தம் பண்ணாமல் விட்டால் மரணத்திற்கு பிறகு பாப்பம் நரக்கம் வருங்கிறத சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மரணத்திற்கு பிறகுதான இப்போ என்னன்னா, இப்பொழுதும் உனக்கு அபகீர்த்தியானது வரும். புகழ் யுத்தம் பண்ணால் புகழ் கிடைக்கும், யுத்தம் பண்ணலைன்னா அபகீர்த்தியானது இகழ்ச்சியானது ஏற்படும் என்பதை சொல்கிறார். 34வது ஸ்லோகம். அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திः மரணாததிரிச்யதே. அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திः மரணாததிரிச்யதே. இதற்கான அவதாரிக்கை பார்த்தா, ந கேவலம் ஸ்வதர்ம கீர்த்தி பரித்யாகः, ஸ்வதர்ம கீர்த்தி பரித்யாகம்னா ஸ்வதர்மத்தையும் கீர்த்தியையும் விட்டுவிடுதல் என்பது மட்டும் அல்ல. ந கேவலம்ங்கிறதுக்கு அது மட்டும் அல்ல. அபிச்சன மேலும் பாப்பம் வரும் என்பது மட்டுமில்ல, அதற்கு மேலும் பூதானி அவ்யயாம் தே அகீர்த்திஞ்ச கதயிஷ்யந்தி. இப்போ பூதானினா மற்ற பிராணிகள், மற்ற ஜனங்கள், மற்ற மக்கள். பூதான்னா பூத்தங்கள்ங்கிறது மற்ற மனிதர்கள், மற்ற ஜனங்கள். தே அகீர்த்திஞ்ச கதைஷ்யந்தி, உன்னுடைய அபகீர்த்தியையும் சொல்லுவார்கள், உன்னுடைய இகழ்ந்து பேசுவார்கள். அபகீர்த்திங்கிறது புகழுக்கு எதிர்ப்பதம் இகழ். உனக்கு இகழ்ச்சியையும் கொடுப்பார்கள். அதுவும் எப்படின்னா சாஸ்வதமான, நீண்ட காலம் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய நிரந்தரமான
இகழ்ச்சியானது ஏற்படும். சிலது ஒரு சிறிய தெரியாமல் செய்யக்கூடிய சிறிய தவறுகள் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் மறந்து விடுவார்கள். ஆனால் மன்னிக்க முடியாத குற்றம்னு இருக்கே, அந்த மாதிரி பெருங்குற்றம் என்றைக்குமே நிலையாக இருக்கின்றது. இப்போ ராவணன் பார்க்குறோம். ராவணன் சிறந்த சிவபக்தன், சிறந்த க்ஷத்ரியனாக இருந்திருக்கிறான், எல்லா லோகங்களையும் வென்று இருக்கிறான். லோகங்களை வெல்லுதல் என்பது ஒரு க்ஷத்ரியனுக்கு ஒரு பலம் தான், அது ஒரு பெருமை தான். எல்லா செல்வங்களையும் கொண்டு அந்த இலங்கையை பற்றிய வர்ணனை பார்க்கிற பொழுது எல்லாம் பொன்மயமாக இருந்ததாம். அப்படி வர்ணனை இருக்குது. இலங்கை எப்படி இருந்ததுன்னா, ராவணன் ஆட்சி பண்ண இலங்கை எல்லாம் மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் பொன்மயமாக இருந்தது. அவ்வளவு செல்வம், ஏன்னா அவ்வளவு லோகங்களை அவன் ஜெயம் பண்ணி இருக்கிறான். அதோடு நிறுத்தி இருந்தான்னா அவன் புகழுக்குரியவனாக இருப்பான். அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னது, சீத்தையை தூக்கிட்டு வந்தது. இன்னொருவனுடைய மனைவியை கொண்டு வந்ததுனால ஏற்பட்ட அபகீர்த்தி ராவணன்னாலே இன்றைக்கும் கெட்டவன்கிறது இருக்குது. அதன் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் புகழோடு இருந்திருப்பான். ஏன்னா மற்ற பல நற்பண்புகள் அவனிடத்தில் இருக்குது. சிறந்த வீரம் இருக்குது, பக்திங்கிறது இருக்குது, நல்லா இருந்திருக்கிறான். ஆனால் இந்த ஒரு தவறுனால அபகீர்த்தி அது உலகம் உள்ள வரைக்கும் அது இருக்கின்றது. அந்த மாதிரி யுத்தத்திலிருந்து க்ஷத்திரியன் தர்மத்துக்கான யுத்தத்திலிருந்து பின்வாங்குதல் என்பது அது சாஸ்வதமான அபகீர்த்தியாக இருக்கும். அதனால் நீண்ட காலத்திற்குனா உன்னுடைய பெயர் இருக்கிற வரைக்கும் பெயரை சொல்கிற பொழுதே பின்னாடியே அதுவும் வரும்னா. ஹிட்லர்னு சொன்ன உடனே பேர் தெரியுது எல்லாருக்கும், அது மட்டுமா தெரியுதுன்னா சர்வாதிகாரிங்கிறதும் கூடவே வருது. அந்த மாதிரி அழிவில்லாத பெரிய அபகீர்த்தியை உனக்கு சொல்லுவார்கள், அது இருக்கும்னு அர்த்தம். அபகீர்த்தியானது எப்பொழுதும் உலகத்தில் உன் பெயரோடு சேர்ந்து இருக்கும். அப்படி இருக்கிறது. அகீர்த்திகி மரணாத் அதிரிச்சியதே. அந்த அபகீர்த்தியானது இகழ்ச்சியானது மரணத்தை விட கொடுமையானது, மோசமானது. ஒரு க்ஷத்திரியனுக்கு அந்த ஒரு கெட்ட பேர் வாங்கிறது அப்படிங்கிறது, அதுவும் யுத்தத்திலிருந்து பின்வாங்கி விட்டான் அப்படின்னா எனது கோழை அப்படிங்கிறது வரும். அது மரணத்தை விட மோசமானது. அதனால் புறமுதுகிட்டு ஓடுதல்ங்கிறது கூட அவமானமாக கருதப்பட்டது. யுத்தத்தில் சண்டை போடணும், ஜெயிக்கணும், இல்லைன்னா மார்பில் காயம்பட்டு இறக்கணும்னா, முதுகில் காயம்பட்டு இறக்கிறது கூட அவமானமாக கருதப்பட்டது. யுத்தத்தில் பின்வாங்கி ஓடுறான், அதனால் எதிரிகளால் தற்கப்பட்டு இழந்தா முதுகில் காயம் இருந்தால் அது அவமானம்னா. ஏன்னா முதுகில் நம்ம பயந்து ஓடுனா தானே முதுகில் குத்த முடியும். அதனால் நேருக்கு நேராக நிற்கலாம். நேர்வில் மார்பில் காயங்கள் விழுப்புண்கள் உடம்போட முன்பகுதியில் இருக்கலாம், ஆனால் பின்பகுதியில் இருக்கிறது கூட அவமானம் அப்படின்னு கருதப்பட்டது. அதனால் அது ஒரு வீரனுக்கு மரணத்தை விட மோசமானது, அதிக துன்பத்தை தரத்தக்கது. பாஷ்யம். அகீர்த்திம் ச அபி பூதானி கதயிஷ்யந்தி தே தவ அவ்யயாம் தீர்க்ககாலாம் தர்மாத்மா சூரக இதி ஏவமாதிபிஹி குணைஹி சம்பாவிதஸ்ய ச அகீர்த்திஹி மரணாத் அதிரிச்யதே சம்பாவிதஸ்ய ச அகீர்த்தேஹே வரம் மரணம் இத்யர்த்தः. தே பூதானி அவ்யயாம் தீர்க்ககாலம் அபி தவ அகீர்த்திம் ச கதைஷ்யந்தி. இந்த ஜீவர்கள் மற்ற மனிதர்கள் அவ்யயம்னா என்ன அர்த்தம்? அவ்யயாம்னா தீர்க்க காலம், நீண்ட காலம். அவ்யயம்ங்கிறது அழிவற்றதுன்னு அர்த்தம். அழிவற்றதுன்னா நீண்ட காலம், இங்கே காலத்தை குறிக்கிறதுனால நீண்ட காலம், நீண்ட காலத்திற்கு தவ அகீர்த்திம் ச கதைஷ்யந்தி, உன்னுடைய அகீர்த்தியை, உன்னுடைய இகழ்ச்சியை பேசுவார்கள். என்ன புகழ்ச்சி? தர்மாத்மா சூரக இதி ஏவமாதிபிகி குணைகி சம்பாவிதஸ்ய ச அகீர்த்திகினா. அதனால் இதற்கு முன்னாடி நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கோம். ஒன்றுமே நல்ல பேர் இல்லைனாக்கா
ஒன்றும் அவமானப்படுத்தி சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சாதாரண ஆள் தோக்குறான்னா அது யாரும் பெருசாக பேசுறது இல்லையே. ஆனால் ஒரு சிறந்த வீரன் தோற்கிற பொழுது இதுவரைக்கும் பெற்ற அதெல்லாம் போச்சேங்கிறது தான் கெட்ட பேராக இருக்கும். நல்லா அதை சொல்கிறார். அப்படி சொல்கிறார். தர்மாத்மா சூரக இதீனா. அதனால் தர்மாத்மா சூரன் என்று. அதனால் என்னது, நீ வீரனை அடித்து பாராட்டி பரிசு கொடுத்துருந்தா நானே உன்னை பாராட்டியிருப்பேன். நீ அடித்தது ஒரு புள்ளப்பூச்சியடா. நான் அது மாதிரி புள்ளப்பூச்சி அடி வாங்கினாக்கா அது ஒன்றும் பெரிய அடித்தவனுக்கு தான் அது அவமானமே ஒழிய அடி வாங்கினவனுக்கு கிடையாது. ஆனால் சிறந்த வீரன்னு பேர் வாங்கினவனுக்கு பிறகு அது தோல்வியாக இருந்த யுத்தத்திலிருந்து அவன் பின் வாங்கினா அது அபகீர்த்தியாக இருக்கும். அதனால் தர்மாத்மா சூரக இதி ஏவமாதிபிகி குணைகி சம்பாவித்தஸ்ய. இந்த மாதிரியான புகழ்ச்சியெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒருவனுக்கு அதான் முக்கியம். இகழ்ச்சியை விட மரணம் மேலானதுன்னா யாருக்கு? இதுவரைக்கும் சிறந்த புகழோடு இருந்த ஒருவனுக்கு இகழ்ச்சியை விட மரணம் மேலானது. அகீர்த்திகி மரணாத் அதிரிச்சியதே. சம்பாவித்தஸ்ய ச அகீர்த்திகி மரணம் வரம்னா மேலானது. மரணம் வரம் இது அர்த்தः. அபகீர்த்தியை காட்டிலும் மரணமானது மேலானது என்பது பொருள். சுந்தரராஜ சர்மா. ஸ்வதர்மத்தையும் புகழையும் கைவிடுதல் மாத்திரம் அன்று. ஜனங்கள் உன்னுடைய அபகீர்த்தியையும் என்றைக்கும் சொல்வார்கள். மதிப்பை பெற்றவனுக்கு அபகீர்த்தியானது மரணத்தினும் அதிகமாகும். ஜனங்கள் உன்னுடைய பழியையும் நெடுங்காலம் கூறுவார்கள். தர்ம ஸ்வபாவம் உள்ளவன் சூரன் என இவ்வாறாக இத்தகைய குணங்களால் மதிக்கப்பெற்றவனுக்கு அபகீர்த்தி மரணத்திலும் அதிகமாகும். மரணமானது அகீர்த்தியினும் நல்லதாம் என்பது, அபகீர்த்தியினும் நல்லதாம் என்பது பொருள். மரணத்தினும் அதிகமாகுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த அபகீர்த்தியை விட மரணம் நல்லதுன்னு அர்த்தம். கிஞ்ச மேலும் பயாத்ரணாது பரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மகாரதாः येषां चत्वं बहुमतः भूत्वा यास्यसि लाघवम् भयाद्रणादु परतं मंस्यन्ते त्वां महारथाः येषां चत्वं बहुमतः भूत्वा यास्यसि लाघवम्. त्वं येषां बहुमतः महारथाः त्वां भयात् रणात् उपरथं मंस्यन्ते भूत्वा लाघवं यास्यसि. மற்ற ஜனங்கள் அகீர்த்தியை உன்னை இகழ்ந்து பேசுவார்கள். அந்த இகழ்ச்சியானது நீண்ட காலத்துக்கு இருக்கும். அது மரணத்தை விட கொடுமையானதுன்னு சொன்னார். மற்றவர்களே அப்படி பேசுவாங்கன்னா எதிரிகள் என்ன பேசுவான்னா, எதிரி துரியோதனாதிகள் என்ன பேசுவான் அப்படிங்கிறத சொல்கிறார். இல்லை, துவம் ஏஷாம் பகுமதக, ஏஷாம்னா எவர்களுக்கு, பகுமதகனா நன்கு மதிக்கப்பட்டவனாக இருந்தாயோ. இந்த யார்? துரியோதனாதிகள் அர்ஜுனன் பீமன் இவர்களை குறித்து அவனுக்கு ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. அதே ஒரு மதிப்பு, அவனை பார்த்து ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. இவர்களை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற, அதனால தான் கர்ணனை உடனே பிடிச்சிக்கிட்டான். கர்ணன் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அர்ஜுனனுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அர்ஜுனனுக்கு சமமான பலமுடையவனாக ஒருவன் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவனை ராஜ்யத்தை கொடுத்து, இவர்களுக்கு கொடுக்க முடியாத ராஜ்யத்தை சொன்னாலும் கர்ணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து நண்பனாக்கி வைத்து கொண்டான். ஏன்னா இவர்களை ஜெயிக்க முடியாதுங்கிற எண்ணம் அவனுக்கு எப்பொழுதுமே சின்ன வயசுலேருந்து உண்டு. அதனால் பல விதங்களில் அவர்களை கொல்வதற்கு வழி பார்த்தா முடியவில்லை. அதனால் இவர்களுடைய வீரத்தின் மேலே அவனுக்கு மதிப்பு இருக்கிறது. அதனால் பகுமதகனா நன்கு மதிக்கப்பட்டவனாக, எவர்களுக்கு, எந்த துரியோதனாதிகளுக்கு நீ நன்கு மதிக்கப்பட்டவனாக இருந்தாயோ. அதனால் ஒன்று பலத்தினாலேயும் மதிப்பு இருக்குது, அது மட்டும் இல்லை நற்குணங்களாலேயும் மதிப்பு இருக்குது. இவர்கள்ட்ட இல்லாத நல்ல குணம் அவர்கள்ட்ட
இருக்கின்றது. அதனால் சமூக அந்தஸ்துங்கிறது இருக்குது, அதெல்லாம் பார்த்து அவனுக்கு மதிப்பு இருக்குது. அதே சமயம் பொறாமையும் இருந்தது. அந்த நல்பதிப்பு இருந்ததுனாலே நம்மள்கிட்ட இல்லாத அவன்கிட்ட இருக்குது, அதனாலேயே அவனுக்கு மற்றவர்களுடைய மதிப்பு இருக்குங்கிறத பார்த்து ஒரு பக்கம் பொறாமையும் இருக்குது. அப்புறம் நல்ல குணம் இருக்கிறத பார்த்து நம்மளால் முடியலை, நமக்கு நல்லது கெட்டது இவனுக்கு தெரிஞ்சது தானே, எல்லாம் ஒரு குருகிட்ட படித்தவங்க தானே, ஒரே குருகுலத்தில் படித்தவங்க தானே, ஆனால் எல்லாமே அவனுக்கு தெரிந்து தான் இருக்குது. ஆனால் நம்மளால் நம்மளுடைய பொறாமை முதலான கெட்ட குணங்களை போக்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அவன் இருக்கிறானேன்னு பார்க்கிற பொழுது நல்லவர்களை பார்த்து கெட்டவர்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு, எப்பொழுதுமே மதிப்பு உண்டு. அதே சமயம் பொறாமையும் உண்டு, ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். மதிப்பும் இருக்கும், பொறாமையும் இருக்கும். அதனால் மதிக்கப்பட்டவன். இந்த வள்ளலார் வரலாறுல கூட வருதில்லை, வள்ளலார் எழுதுனது திருவருட்பான்னா, அது திருவருட்பா இல்லை, அது அருட்பா இல்லை மருட்பான்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அருட்பா இல்லை மருட்பா அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அப்புறம் விசாரணைக்கு வந்தது, வள்ளலாரே கோர்ட்டுக்கு வந்தாராம். அப்படி கோர்ட்டுக்கு வர்ற பொழுது அந்த சபையில் இருந்த எல்லோருமே எழுந்து நின்றார்கள். யார் கேஸ் போட்டாங்களோ அவரும் எழுந்திரிச்சு நின்ட்டார், அவரும் எழுந்திரிச்சு நின்றார். அப்போ என்ன, அவருக்கு அது மேலே அதனால் என்ன பண்ணார் அந்த ஆங்கிலேய நீதிபதி, உனக்கே அவர் மேலே மதிப்பு இருக்குன்னா அது அது எப்படி மருட்பாவாக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தினாலே கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாராம். அப்படி வரலாறு இருக்குது. அப்போ மதிப்பு இருக்குது, அவருடைய நன்மை நல்ல குணங்கள் அப்படி மற்ற சமூகத்தில் மதிக்கிற மாதிரி எதிரிகளும் மதிக்கிறார்கள். அதே சமயம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ராட்சச குணத்தினால ராட்சச குணத்தினால அந்த பொறாமையும் இருக்குது. அது பொறாமையினால தான் கேஸ் போட்டார், பொறாமையினால தான் கேஸ் போட்டாங்க. அதே சமயம் ஒரு நல்லவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கத்தான் இருக்கிறது. அந்த மாதிரி துரியோதனாதிகளுக்கு இவர்கள் மேலே மதிப்பு இருக்குது, இவர்களுடைய நல்ல குணங்கள் வீரத்தினால மதிப்பு இருக்குது. அதே சமயம் பொறாமையும் இருந்தது, அதான் அவனுடைய பலவீனம். அந்த பொறாமை இல்லாமல் இருந்திருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உறவுகளாகவே சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த பொறாமை குணத்தினால அவன் அழிந்தான். நன்கு மதிக்கப்பட்டவனாக இருந்தாயோ மகாரதாக துவம், அந்த மகாரதர்கள் துரியோதனாதிகள் அவர்களும் சிறந்த வீரர்கள் தானே, அவர்களும் உன்னை பயாத் ரணாத் உபரதம் மன்சியந்தே, பயத்தினால் யுத்தத்திலிருந்து பின்னடைந்தவனாக சொல்லுவார்கள். பயந்து ஓடிட்டான் தான் சொல்லுவான். கருணையினால் போனான், அன்புனால் போனான், வைராக்கியம் விவேக வைராக்கியம் ஞானத்தினால் போனான்னு தான் சொல்லுவாங்க. இது வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இதை பிரச்சாரம் பண்ணுவான். பயந்துட்டான், எதிரி ஓடிட்டான், பயந்து ஓடிட்டான் அப்படிங்கிறத தான் சொல்லுவார்கள். அதனாலையும் பூத்வானா இப்படி நன்மதிப்பை இழந்ததுனால லாகவம் யாசியசி, லாகவம்னா லகுத்துவம், அல்பத்தன்மையை அப்படின்னா அவமதிப்பை நீ அடைவாய், இழிவை அடைவாய். மகாத்மாங்கிறதுக்கு மாறி லகுன்னு மாறிடுவான். அதனால் மகத்துங்கிறதுக்கு ஆப்போசிட் வார்த்தை லகுங்கிறது, அல்பம்னு அர்த்தம். அல்பம், லகுனா அல்பம் அப்படின்னா இழிவானவன், இழிவை அடைவாய். பாஷ்யம். பயாத் கர்ணாதிப்யஹ ரணாத் யுத்தாத் உபரதம் நிவர்த்தம் மம்ஸ்யந்தே சிந்தயிஷ்யந்தி ந கிருபயா இதி த்வாம் மகாரதாः துரியோதன பிரபுர்தயः ஏஷாஞ்ச த்வம் துரியோதனாதீனாம் பகுமதः பகுபிஹி குணைஹி யுக்தः இதி ஏவம் பகுமதः பூத்வா புனः யாஸ்யசி லாகவம் லகுபாவம். மகாரதாக துரியோதன பிரபுர்தயः, மகாரதர்கள் அப்படின்னா யார்? துரியோதனன் முதலான எதிரிகள், அவர்களும் சிறந்த வீரர்கள். அந்த எதிரிகளும் கூட துவாம் உன்னை ந கிருபயா கர்ணாதிபியக பயாத் ரணாத் யுத்தாத் விரதம் நிவர்த்தம் இதி, கிருப்பையினால் கருணையினால் அன்பினால் இரக்கத்தினால் கர்ணன் முதலானவர்களிலிருந்து அதனால் யுத்தத்திலிருந்து விலகினாய் என்று சொல்ல மாட்டார்கள்.
அல்ல கர்ணாதிபியக பயாத் ரணாத். ரணாத்னா யுத்தாத்னு அர்த்தம். ரணத்திலிருந்துனா யுத்தத்தில். யுத்தத்துக்கு இன்னொரு வார்த்தை சங்கிராமம்னு வந்தது. அப்புறம் ரணம் அப்படின்னால யுத்தம்னு அர்த்தம். அதனால் ரணகலம்ங்கிறோம் வார்த்தை. ரணம்னா ரணகலம்னா யுத்த கலம் அப்படின்னு அர்த்தம். யுத்தம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை ரணம்ங்கிறது, யுத்த கலம். விரணம்னா வழி, இவ்வுரா போட்டால் விரணம்னா வலி வேதனை, ஒரே விரணமாக இருக்குன்னு. விரணம்னா துன்பம் வலி. ரணம் அப்படின்னாக்கா யுத்த கலம், யுத்தம்னு அர்த்தம். ரணாத்னா யுத்தாத். ஆச்சாரியர் யுத்தாத்ங்கிற வார்த்தையை போடுறார். விரதம், விரதம்னா நிவிருத்தம். இது மம்சியந்தே, மம்சியந்தேனா சிந்தையிஷ்யந்தி, நினைப்பார்கள், சிந்திப்பார்கள். அப்படித்தான் அவன் யோசிப்பான். ஏஷாம் ச துரியோதனாதீனாம் துவம் பகுமதஹ. எவர்களுக்கு, எந்த துரியோதனன் முதலானவர்களால் நீ அதிக மதிப்புடையவனாக, அவர்களுக்கு அதிக மதிப்புடையவனாக இருந்தாய். பகுமதகங்கிறது என்ன அர்த்தம்? பகுபிகி குணைகி யுக்தக இதி ஏவம் பகுமதகன, நல்ல சிறந்த குணங்களோடு கூடியவன் என்று மதிக்கப்பட்டிருந்தாயோ. எந்த துரியோதனன் முதலானவர்களால் சிறந்த குணங்களை உடையவன், சிறந்த வீரத்தை உடையவன் அர்ஜுனன் என்று அந்த மதிப்பானது இருந்ததோ அவ்வாறு மதிக்கப்பட்டிருந்தாயோ. பூத்வா புனக, அதிலிருந்து நழுவி அது மாறி லாகவம் லகுபாவம் யாஸ்யசி, லகுபாவத்தை நீ அடைவாய், சிறுமையை அடைவாய் என்று அர்த்தம். லகுங்கிறதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் கொடுப்போம். லகுங்கிறது அல்பங்கிற அர்த்தம் தான், சிறியதுங்கிற அர்த்தம் தான். லகுத்துவம். இது சுந்தராஜ சர்மாவுடைய தமிழ். மகாரதர்கள் உன்னை பயத்தால் யுத்தத்தில் நின்று பின்வாங்கினவனாக நினைப்பார்கள். நீ எவர்களிடத்தில் பெருமை பெற்று இருக்கிறாயோ அவர்களிடத்தில் இப்பொழுது சிறுமையை பெறுவாய். துரியோதனன் முதலிய மகாரதர்கள் பிராணிகளிடத்துள்ள இரக்கத்தால் அல்லாமல் கர்ணன் முதலானோர்களிடத்தில் அச்சத்தினால் நீ யுத்தத்தில் நின்று பின்வாங்குகிறாய் என்று எண்ணுவார்கள். அதில் துரியோதனா கர்ணனை பார்த்து பயந்துட்டான்னா, அர்ஜுனன் கர்ணன் எதிராக நிற்கிறதுனால கர்ணனை பார்த்து பயந்துட்டான்னு துரியோதனன் முதலானவர்கள் சொல்லுவார்கள். நீ எந்த துரியோதனாதியர்களால் பல நற்குணங்கள் உடையவன் என்று இவ்வாறு நன்கு மதிப்பை பெற்று இருக்கின்றாயோ அவர்களிடத்தில் பூத்வானா மறுபடியும் புனக சிறுமையை பெறுவாய், அவர்களிடத்திலேயே சிறுமையை பெறுவாய். அடுத்த பாடல், அடுத்த ஸ்லோகம். கிஞ்ச, கிஞ்சன மேலும். கிஞ்ச ஸ்லோகம் 36. அவாச்யவாதாம்ச்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாः நிந்தந்தஸ்தவ சாமர்த்யம் ததோ துக்கதரம் நு கிம். அவாச்யவாதாம்ச்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாः நிந்தந்தஸ்தவ சாமர்த்யம் ததோ துக்கதரம் நு கிம். ஸ்லோகார்த்தம். தவ அஹிதாக தவ சாமர்த்யம் நிந்தந்தः பகூன் அவாச்யவாதான்ச்ச வதிஷ்யந்தி ததः துக்கதரம் கிம் நோ. தவ, தவனா உன்னுடைய, அஹிதாக, அஹிதாகனா ஹிதத்தை விரும்பாதவர்கள், சத்ருக்கள், எதிரினர்த்தம். ஹிதம்னா நன்மை, ஹிதர்கள்னா நன்மையை விரும்புபவர்கள், வெல்விஷர்ஸ். அஹிதாகனா அதற்கு ஆப்போசிட், எதிர்ப்பதம், எதிரிகள், உனக்கு நன்மையை விரும்பாதவர்கள். தவ சாமர்த்தியம் நிந்தந்தக, உன்னுடைய சாமர்த்தியத்தை நிந்திக்கிறவர்களாக. பகூன் அவாச்சிய வாதான் வதிஷ்யந்தி,
பேசக்கூடாத சொல்லத்தகாத வார்த்தைகளையும் சொல்லுவார்கள். அதனால் உன்னை நிந்திப்பவர்களாக. எப்படி நிந்தனை பண்ணுவான்? சாதாரணமாக நல்ல வார்த்தையை பேசுவானான்னா காதில் கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகளை பேசுவார். அதனால் அவாச்சியவாதன்னா சொல்லக்கூடாத வார்த்தைகளை, சொல்ல முடியாத வார்த்தைகளை, கேட்க முடியாத வார்த்தைகளை சொல்லுவார்கள். வதிஷ்யந்தி. பகவானே சொன்னார், கிளைபியம்னு சொன்னார். கிளீபத்தனம், வேடித்தன்மையை அடையாது என்று. இதை விட மோசமான ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் எதிரிகள், அது பகவான் சொன்னதுனால பரவாயில்லன்னா, எதிரிகள் அது சொன்னாக்க அதை விட மோசமானதாக இருக்கும். இன்னும் மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசுவார்கள். அதனால் பகூன் அவாச்சியவாதான் வதிஷ்யந்தி. சொல்லத்தகாத வார்த்தைகளை, இல்லை கேட்க முடியாத வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஒரு வீரனுக்கு கேட்கக்கூடாத வார்த்தைகளை சொல்லுவார்கள். அதனால் என்ன ஆகும்? ததக துக்கதரம் கிம் நோ. அதைவிட துக்கமானது வேறு என்ன இருக்கின்றது? அது உனக்கு துக்கத்தை கொடுக்கும். அதனால் சொர்க்கம் கிடைக்காம போகும் ஒரு பக்கம், அப்புறம் பாப்பம் வருங்கிறது இன்னொரு காரணம், அப்புறம் புகழ் போகும், இகழ் வருங்கிறது ஒன்று, மற்ற சாமானிய ஜனங்களும் நிந்திப்பார்கள்ங்கிறது, உன்னுடைய எதிரிகளும் உன்னை நிந்திப்பார்கள். இந்த ஸ்லோகத்தில் என்ன கருத்துனா, அதனால் உனக்கு வரக்கூடிய துக்கம் மிக அதிகமானதாக இருக்கும். நரகம் வரும், நரகம் வந்தால் வந்துட்டு போகணும், செத்ததுக்கு அப்புறம் தானே அப்போ பார்த்துக்கலாம்னா, அப்படித்தானே நினைக்கிற எல்லாரும். எப்போ செஞ்சால் பாவம் வரும்னா, அது செத்ததுக்கு அப்புறம் தானே, இருக்கா இல்லையா சொர்க்கம் நரகம் இருக்கா இல்லையா யாருக்கு தெரியாதுல்ல, அப்புறம் நினைக்கிறான். ஆனால் இங்கேயே துக்கத்தை தர்றதா அதான் பெரிய சொர்க்கம், பெரிய நரக்கம். அதனால் இங்கேயே அது பெரிய துன்பத்தை தருவதாக இருக்கும். அதை விட வேறென்ன துக்கம் இருக்கிறதுங்கிற இந்த கடுமையான கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்கிறத விட துன்பமயமானது, ஒருவனுக்கு துன்பத்தை தரத்தக்கது வேறு என்ன இருக்கின்றது? அதனால் என்ன பண்ணணும்னா, அதனால் சண்டை போடணும். பாஷ்யம். அவாச்சியவாதான் அவக்தவ்யவாதான் ச பகூன் அநேக பிரகாரான் வதிஷ்யந்தி தவ அஹிதாக சத்ரவஹ நிந்தந்தஹ குத்சயந்தஹ தவ த்வதீயம் சாமர்த்தியம் நிவாத கவச்சாதி யுத்த நிமித்தம். அவாச்சியவாதான். அவாச்சியவாதான்னா அவக்தவ்யவாதான்னா சொல்லக்கூடாத வார்த்தைகள். அதனால் வாச்சியம்ங்கிறதுக்கு வக்தவ்யம்னு இன்னொரு வார்த்தை போட்டிருக்கிறார். அதே தான், சொல்லக்கூடாத வார்த்தைகளை, பேசக்கூடாத, ஒரு வீரனை பார்த்து பேசக்கூடாத சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்? பகூன் அநேக பிரகாரான், பல கோணங்களில், அதனால் அநேக பிரகாரங்களில், பல விதங்களில் சொல்லுவார்கள். வதிஷ்யந்தி சொல்லுவார்கள். யார் சொல்லுவார்கள்? தவ அஹிதாக. அஹிதாகனா சத்ரவக, எதிரிகள், சத்ருக்கள், எதிரிகள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? நிந்தந்தக குத்சயந்தக. நிந்தந்தகங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை குத்சயந்தக, நிந்தித்தல் என்பது. தவ த்வதீயம் சாமர்த்தியம். தவன த்வதீயம், உன்னுடைய சாமர்த்தியம், உன்னுடைய சாமர்த்தியத்தை. என்ன சாமர்த்தியம்? நிவாத கவச்சாதி யுத்த நிமித்தம். நிவாத கவச்சங்களுடன் செய்த உன்னுடைய யுத்த சாமர்த்தியத்தையும் கீழாக மதித்து இகழ்வார்கள். சுந்தராஜ சர்மாவுடைய பார்ப்போம். சொல்கிறேன், எனக்கு அது ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல. பார்ப்போம், இவர் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பார்ப்போம். உன் பகைவர்கள் உனது வலிமையை இகழ்பவராய் சொல்லத்தகாத பல சொற்களையும் சொல்லுவார்கள். அதனினும் அதிக துக்கமானது ஏதாவது உண்டோ? உனது வல்லமையை பழித்து சொல்லத்தகாத பழிச்சொற்களையும் பல பல வகையான, பகுங்கிறதுக்கு பல பல வகையான
உனது பகைவர்கள் வகையாக உனது பகைவர்கள் சொல்லுவார்கள். அப்படி பழியை பெறுவதாகிய துக்கத்தை காட்டிலும் அதிக கஷ்டமான துன்பம் வேறு இல்லை என்பது பொருள். அது என்னங்கிறத நான் அப்புறம் நாளைக்கு சொல்கிறேன். நிவாத கவச்சம் அப்படிங்கிறதுக்கு வேறு என்ன அர்த்தம்? ஒரு பண்ணலை சுந்தரராஜ சர்மா, அதுக்கு நேரடியாக கொடுக்கலை, பார்க்கலாம், நாளைக்கு சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகம் இன்னொரு வரி இருக்கு. தஸ்மாத் ததஹ நிந்தா பிராப்தேஹ துக்காத் துக்கதரம் நோ கிம் ததஹ கஷ்டதரம் துக்கம் ந அஸ்தி இத்யர்த்தஹ. அப்படி பழியை பெறுவதை காட்டிலும் தஸ்மாத், தஸ்மாத்னா ததஹ, ததஹங்கிறதுக்கு தஸ்மாத்னு அர்த்தம். நிந்தா பிராப்தேகே, நிந்தையை அடைதல். துக்காத், துக்காத்னா துக்கதரம். நூக்கிம், மேலான துக்கமானது என்ன இருக்கின்றது? பழியை அடைவதை காட்டிலும் மேலான துக்கமானது, துன்பமானது, மன வருத்தமானது வேறே என்ன இருக்கிறது? என்ன அர்த்தம்? ததஹ கஷ்டதரம் துக்கம் ந அஸ்தி இது இத்தியர்த்தஹ. மிக கடினமான, தாங்க முடியாத துக்கமாக அது இருக்கும். அதனால் மிக கடினமான துக்கமானது இல்லை என்பது பொருள். இதற்கு மேலான துக்கம்ங்கிறது ஒரு க்ஷத்திரியனுக்கு இல்லை என்பது பொருள். அதனால் மரணம் மேலானதுன்னு முதல்ல சொன்னார். இந்த அவமானத்தை விட மரணம் மேலானதுன்னு சொன்னார். ஏன் மரணம் மேலானது? ஏன்னா மரணத்தினால் வரக்கூடிய துக்கத்தை விட மோசமான துக்கமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தாங்க முடியாத துக்கம், கஷ்டம் வர்ற பொழுது என்ன பண்ணுறான்? மரணம் மேலானதுன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். பார்க்குறோம்ல. அப்போ இந்த துக்கத்தை, மரணம்ங்கிறது யாரும் விரும்பாத ஒன்று. மரணத்தில் பெரிய துக்கம் கஷ்டம் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் அந்த மரணத்தை விட இந்த துக்கம் தாங்க முடியாததாக இருக்கிறது அப்படின்னு இந்த துக்கத்துக்கு மரண துக்கமே பரவாயில்லைன்னா தற்கொலைங்கிறதுக்கு போகிறார்கள். அதனால் தற்கொலைக்கு காரணம் அது மரணத்தை விட மேலானது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் மரணமே மேலானது. மரணமே மேலானதுன்னா இந்த அபகீர்த்தியை விட மரணமே மேலானதுன்னு சொன்னதுக்கு காரணம் மரணம் தரக்கூடிய துக்கத்தை விட இது அதிகமான கடினமான துக்கத்தை தருவதாக இருக்கும். மிக கடினமான துக்கமானது இல்லை, அதிக கஷ்டமான துன்பம் வேறு இல்லை என்பது பொருள். அடுத்த ஸ்லோகம். சரி, அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணால் என்ன நன்மை கிடைக்குங்கிறத சொல்லி முடிக்கிறார். ஆனால் இந்த கருத்து 31வது ஸ்லோகத்திலிருந்து 37வது ஸ்லோகம் வரைக்கும் தர்மத்தோட கோணத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அதை முடிக்கின்றார் 37வது ஸ்லோகத்தில். அவதாரிக்கை. யுத்தே புனः கிரியமானே கர்ணாதிபிஹி புனः கர்ணாதிபிஹி கிரியமானே யுத்தே. இனி கர்ணன் முதலானவர்களுடன் யுத்தம் செய்தால், அப்படி யுத்தம் பண்ணலைன்னா அபகீர்த்தி வரும், பாப்பம் வரும், அதனால் அது பெரிய துக்கமாக இருக்குங்கிற காரணம்லாம் சொன்னார். சரி, யுத்தம் பண்ணால் என்ன கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றார். ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. ஹே கௌந்தேய, குந்தி புத்திரன் கௌந்தேயன், குந்தியோட புத்திரன்கிற அர்த்தத்தில் அர்ஜுனனுக்கு கௌந்தேயன்னு பேர். கௌந்தேயன். ஹதஹ வா ஸ்வர்க்கம் பிராப்ஸ்யசி, கொல்லப்பட்டார். யுத்தத்தோட முடிவு என்ன இருக்கும், எப்படி இருக்கும்னு
பகவானுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. அப்படி யுத்தத்தோட முடிவில் கர்ணன் முதலானவர்களால் நீ கொல்லப்பட்டாய் என்றால், நல்ல கதக வானா கொல்லப்பட்டாலோ, மரணமே இல்லை ஆத்மாவுக்கு, அதனால் யுத்தம் பண்ணணும்னு தத்துவ ரீதியாக சொன்னார். இங்கே சரீரத்தை வைத்துக்கொண்டு விவகார திருஷ்டியில் பார்த்தாலும் சரீரம் கொல்லப்படுது. அப்படி கொல்லப்பட்டாலும் கூட அதனால் உள்ள இருக்க ஜீவனுக்கு என்ன, ஸ்வர்க்கம் பிராப்சிசி, நீ ஸ்வர்க்கத்தை அடைவாய். அதனால் மேலான கதி தான். இறந்து போனால், யுத்தத்தில் தோல்வி அடைந்து இறந்து போனால் அது மேலான கதி, சொர்க்கம்தான் உனக்கு கிடைக்கும். அதனால் சண்டை போடலாம். அப்படி இல்லை, ஜித்வா வா மகிம் போக்ஷியசே, வெற்றி பெற்றால், ஜெயித்தாலும், நீ ஜெயிச்சிட்டால் என்ன கிடைக்கும், தேசம் கிடைக்கும், நாடு கிடைக்கும், அதுவும் நல்லது தானே. அதனால் வெற்றி, இந்த யுத்தம் முடிவு, யுத்தத்தினுடைய முடிவு வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் உனக்கு நன்மையே ஏற்பட போகிறது. வெற்றியாக இருந்தால் இந்த பூமி கிடைக்கும், தோல்வியாக இருந்தால் இதற்கு மேலான சொர்க்கமானது கிடைக்கும். 2 விதத்தில் உனக்கு நன்மை தான். தஸ்மாத், அதனால் யுத்தாய கிருத்த நிச்சய உத்திஷ்ட, ஆகையினாலே யுத்தத்தின் பொருட்டு நிச்சயித்தவனாக, நான் யுத்தம் பண்ணுவேன் என்று நிச்சயம் செய்து கொண்டு மன உறுதியை பெற்று நீ எழுந்திரு, யுத்தம் செய்வதற்காக எழுந்திருப்பாயாக. அதனால் மனசு பலவீனம் அடைந்து, அதனால் உடல் பலவீனம் அடைந்து யுத்தம் செய்ய முடியாதவனாக தேர்தட்டில் அமர்ந்தார். அந்த மனோ நிச்சயம் வந்தாக்கா இந்த அறிவு புத்தியினால், இந்த விவேகத்தினால், பகவானுடைய இந்த உபதேசத்தினால் மனக்கலக்கம் மனக்குழப்பம் நீங்கி மன உறுதியை பெற்று நீ எழுந்திருப்பாயாக என்று சொல்ல. அதனால் யுத்தம் பண்ணுவதற்கு எழுந்திரு. அதோட இறுதி போட்டினா ஜெயிச்சா தங்க மெடல், இல்லை ஜெயிக்கலைன்னா வெள்ளி மெடல்னா, ரெண்டுல ஏதோ ஒன்று கிடைக்குது. கடைசி நிலைக்கு வந்துட்டாக்கா ஒன்று ஜெயித்தா முதல் பரிசு தங்க மெடல் கிடைக்கும், இல்லை ஜெயிக்கலான்னா தோத்துட்டான்னா 2வது பரிசு இருக்குது, வெள்ளி மெடல் கிடைக்கும்னா 2ல் 1. அதனால் ஜெயித்தா சொர்க்கலோகம், ஜெயித்தா பூலோகம், ஜெயிக்கலைன்னா ஸ்வர்கலோகம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நன்மை தான் உனக்கு. யுத்தம் பண்ணுறது தான் நன்மை. யுத்தம் பண்ணலைன்னா எந்த கோணத்தில் பார்த்தாலும் உனக்கு துன்பம் தான், தீமை தான், கெடுதல் தான். அதனால் யுத்தம் பண்ண மாட்டேன் நீ எடுத்த முடிவு தவறானது. யுத்தம் செய்வது எல்லா விதத்திலும் உனக்கு நன்மையையே கொடுக்கும். அதான் பாஷ்யம். கதஹ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்க கதஹ சன் ஸ்வர்கம் பிராப்ஸ்யசி ஜித்வா வா கர்ணாதீன் शूरान् भोक्ष्यसे महीम् उभयथा अपि तव लाभः एव इति अभिप्रायः. हतः वा प्राप्स्यसि स्वर्गं, ஜெயித்தாலும் சொர்க்கத்தை அடைவாய். ஹதக சன் ஸ்வர்க்கம் பிராப்ஸ்யசி, கொல்லப்பட்டாலும் கூட, வாங்கிறதுக்கு சன்னு அர்த்தம். கொல்லப்பட்டாலும் கூட, யுத்தத்தில் நீ கொல்லப்பட்டாலும் கூட சொர்க்கத்தை அடைவாய். மாறாக ஜித்வா வா, ஜெயித்து விட்டாலோ, கர்ணாதீன், யார்ட கர்ணாதீன் சூரான் போக்ஷியசே மஹீம், ஜித்வான யாரை ஜெயிக்கிறது, கர்ணன் முதலான சூரர்களை ஜெயித்து விட்டாலோ ஸ்வர்க்கத்தை, மஹீம்னா பூமி, பூமியை போக்ஷியசே அனுபவிப்பாய், இந்த பூமியை அடைவாய், அனுபவிப்பாய். ஆகவே உபயதா அபி தவ லாபக ஏவ இத்தி அபிப்பிராய, 2 விதத்திலும், 2 உபயத்தான உபய பட்சத்திலும், 2 பக்கத்திலும், எந்த கோணத்தில் பார்த்தாலும் உனக்கு லாபம்தான் என்பது அபிப்பிராயம், உனக்கு நன்மைதான் என்பது அபிப்பிராயம். யதஹ ஏவம் தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருதநிச்சயः ஜேஷ்யாமி சத்ருன் மரிஷ்யாமி வா இதி நிச்சயம் கிருத்வா இத்யர்த்தः. யதஹ ஏவம் தஸ்மாத், இது இவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால், உத்திஷ்ட எழுந்திரு, கௌந்தேய எதற்கு, யுத்தாய யுத்தத்திற்காக. எப்படிப்பட்ட மனநிலையோட, கிருத்த நிச்சய நிச்சயம் செய்த மனதுடன். என்ன நிச்சயம், ஜேஷ்யாமி சத்ருன் எதிரிகளை
வெல்வேன் அல்லது மரிஷ்யாமி வா செத்து போவேனா, சண்டை போட்டு ஜெயிப்பேன் அல்லது இறந்து போவேன், எதுவாக இருந்தாலும் நான் அதற்கு தயார் அப்படிங்கிற நிச்சயத்தோட, இது நிச்சயம் கிருத்துவா அப்படின்ட்டார். இல்லை வெற்றி கொள்வேன் அல்லது செத்து மடிவேன். அடைந்தால் தமிழ்நாடு, இல்லையெனில் சுடுகாடுன்னா கடைசியில் தமிழ்நாட்டையும் சுடுகாடு ஆக்கிட்டான், அது வேறு. அதனால் இரண்டு விதத்தில் பார்த்தாலும் அது, அதனால் ஜெயித்தாலும் சரி இல்லை செத்து போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் அதற்கு தயார் என்று யுத்தத்தில் இறங்கு என்று சுந்தராஜ சர்மாவுடைய தமிழாக்கம். நீ கொலையுண்டாலோ சொர்க்கத்தை அடைவாய், ஜெயித்தாலோ பூமியை அனுபவிப்பாய், ஆதலால் கௌந்தேய போர் புரிய உறுதி கொண்டு எழுந்திரு. கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை பெறுவாய், அன்றி கர்ணன் முதலான சூரரை ஜெயித்தால் பூமியை அனுபவிப்பாய். இருவிதத்தாலும்னா வெற்றியாலும் தோல்வியாலும் ரெண்டில் எது வந்தாலும் உனக்கு லாபம்தான் என்பது கருத்து. இப்படி இருத்தலின் போர் புரிய உறுதி கொண்டு ஒன்று சத்துருக்களை வெல்லுவேன் அல்லது இறப்பேன் என்னும் உறுதி கொண்டு போர்க்கு எழுந்திரு என்பது பொருள். அடுத்த ஸ்லோகம். இந்த இடத்துல ஒரு ஹிதோபதேசம் செய்கின்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிகை. தத்ர யுத்தம் ஸ்வதர்ம இதி ஏவம் யுத்தியமானஸ்ய உபதேசம் இமம் ஸ்ருணு. யுத்தமானது தத்ரனா இவ்விஷயத்தில், அதனால் யுத்தம் பண்ணுற இந்த விஷயத்தில் ஸ்வதர்மம் என்றே, இந்த யுத்தம் பண்ணுறது ஸ்வதர்மம் என்று கருதி யுத்தியமானஸ்ய யுத்தம் செய்கின்ற உனக்கு உபதேசம், இந்த உபதேசத்தை செய்கின்றேன் கேட்பாயாக. இன்னொரு விஷயத்தை சொல்கிறார், அதுதான் நமக்கு தாற்பயமான விஷயம். லாபம் நஷ்டம் அப்படிங்கிறலாம் சொன்னார். ஜெயிக்கலைன்னா நஷ்டம்னா, யுத்தம் பண்ணலைன்னா நஷ்டம், யுத்தம் பண்ணால் லாபம். அது வெற்றியாக இருந்தாலும் லாபம்தான், தோல்வியாக இருந்தாலும் லாபம்னு சொன்னார். அப்போ இது ஒரு லாப நஷ்ட கணக்கு. லௌகிக விஷயத்துக்கு ஓகே. ஆனால் இங்கே பகவான் சொல்ல வந்தது ஆத்ம ஞானத்தை, அதனால் அந்த கோணத்திலையும் சொல்லுகின்றார். அதனால் இந்த லாப நஷ்டத்தை பற்றி கணக்கு பண்ணாமல் யுத்தத்தை பண்ணுவாயாக அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஸ்வதர்மம் என்று யுத்தத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ஹேத்து காரணம் சொல்லுகின்றார். அதனால் இது உபதேசம், இதுதான் முக்கிய உபதேசம். அது கடைசியில் சினிமாவில் கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனை பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசுவார்ல, அதான் உபதேசம். படத்தோட நீதி என்னென்னா, அந்த 10 நிமிஷம் தான், அதை மட்டும் மூளை போட்டுருந்தாக்க 2 மணி நேரம் மிச்சமாக இருக்கும். ஆனால் பெரிய அதெல்லாம் பண்ணி 4 சண்டை போட்டு 4 டூயட் பாட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு 5 நிமிஷம் டைலாக் பேசுவார், அவ்வளோதான். அந்த மாதிரி இங்கே இவ்வளோ பல லௌகிக்கமான பல நியாயங்களை சொன்னார். ஆனால் பகவானுடைய உள்ள கருத்து அது இல்லை. கீதை ஞான சாஸ்திரம், ஞானத்திற்கு தேவையான பக்குவத்தை கொடுக்கறது என்பது தான். அந்த கோணத்தில் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை படிக்கலாம். சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயோ சமௌ கிருத்வா ததஹ யுத்தாய யுஜ்யஸ்வ ஏவம் பாபம் நைவம் அவாப்ஸ்யசின்னு சொல்கிறார். ஒரு முக்கியமான ஸ்லோகம். அச்சர பாஷ்யம் சுருக்கமாக தான் இருக்குது. அதனுடைய அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ர வேத்ரைக்கபாணயே ஞான வித்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிஹே நமः.
ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।